சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தவிக 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் என்று முந்தைய நாளை விஜயிடம் யாராவது சொல்லியிருந்தாலும் நம்பியிருப்பாரா என்று தெரியவில்லை. ஆனால் இதனை பல நாட்களுக்கு முன்பே கணித்து சொல்லியிருக்கிறார் ஜோதிடர் ரத்தன் பாண்டிட் என்று கூறப்படுகிறது. பொதுவாக அரசியல் வரலாறு என்பது பல அதிரடி மாற்றங்களையும் வீழ்ச்சிகளையும் இமாலய வெற்றிகளையும் பார்த்திருந்தாலும் இந்த மகத்தான வெற்றியின் பின்னணியில் ஒரு நம்பிக்கை மட்டுமே இருந்துள்ளது. மே 4ஆம் தேதி வெளியான 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டின் அரசியல் வட்டாரத்தையே ஒட்டுமொத்தமாக மாற்றியிருக்கிறது. இது வாக்களித்த வாக்காளர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் ஆனால் ஒருவருக்கு மட்டும் ஆச்சரியமாக இருந்திருக்காது. காரணம் இவர்தான். இதனை முன் கணித்து சொன்னது ரத்தன் பாண்டிட். 40 ஆண்டுகளாக ஜோதிடம் மற்றும் ஜோதிடத்தில் நிபுணத்துவம் பெற்றவர். நடிகர் விஜய் தேர்தலில் போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெறுவார் என்று கணித்து சொல்லியிருந்தார். இவரது ஏராளமான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரப்பி வருகிறது. அதில் அவர் ஒன்றை குறிப்பிட்டிருப்பார். அதாவது விஜய்கள் ஜாதகம் ஒரு சுனாமி ஜாதகம் என்று சொல்லியிருப்பார். இது சுனாமி, இந்த எலெக்ஷன் சுனாமி தூக்கிட்டு போயிடும். சீஃப் மினிஸ்டர் தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டெப்டி சீஃப் மினிஸ்டர் தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பல பெரியவங்க தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. ஸோ அதனால இதை பற்றி நான் பேசணும் அப்படின்னா நான் ரெடியாக இருக்கேன். நேற்று தேர்தல் முடிவுகள் வெளியான சற்று நேரத்திலேயே ரத்தன் பாண்டிட் விஜய் இல்லத்தில் பூங்கொத்துகளுடன் சென்றிருந்தார். இவர்களது சந்திப்பின் போது விஜய்க்கு பூங்கொத்து கொடுத்து ரத்தன் பாண்டிட் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார்.